மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பாரிஸ் ரியாஸ் உடன் வசந்த காலங்களுடைய இன்றைய எபிசோட் பத்தி சொல்லணும்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் ஒரு இயக்குனர் அறிமுகமாகிய படம் 16 வயதினிலே. ஸோ அந்த காலத்துல வந்து லீட் ஹீரோஸை வச்சுட்டு அவங்களை சுத்தி நடக்கிற கதைகள் மாதிரி தான் உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 16 வயதினிலே வாஸ் ஒன் அமங் தோஸ் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. அண்ட் தி என்டையர் ஸ்டோரி ஆஃப் 16 வயதினிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்களோட கேரக்டரான மயிலை சுத்தி தான் நடக்கிற ஒரு கதை. ஸோ 16 வயதினிலே படத்துல ஸ்ரீதேவி அவர்களுடன் இணைந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் நடிச்சிருந்தாங்க. அண்ட் கவுண்டமணி அவர்களுக்கு முதன் முறையா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ரோல் வந்து இந்த படத்து மூலமா தான் கிடைச்சது. ஸோ 16 வயதினிலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்வீட் 16 என்ற ஒரு ஏஜ் வந்து எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஏஜ். அந்த ஒரு வயசுல தான் நம்மளுக்கு வந்து உலகத்தோட புரிதல் கிடைக்கும், நம்ம செய்யற தவறுகளுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பர்சனாலிட்டியோட மாற்றங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வயசு வந்து இந்த 16 வயசு தான். ஸோ இந்த ஒரு வயசை வச்சு ஒரு அழகான ஒரு கதையா டெவலப் பண்ணி கொடுத்திருந்தார் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். படத்துடைய ஆரம்பமே பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்களை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப சோகமா நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க கண்கள்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு, யாருக்காகவும் வெயிட் பண்ற மாதிரி காத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லென்த்தியான ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் வந்து அவங்களோட கண்களை ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓடி ஜாலியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த ஒரு இளம் வயசு ஸ்ரீதேவி அவர்களை வந்து காட்டுறாங்க. அப்பதான் 16 வயதினிலே என்ற படத்தோட டைட்டில் வருது. கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீதேவி அவர்கள் மயிலு என்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து 10வது பாஸ் பண்ணி அப்படிதான் ஊருக்கு வந்திருப்பாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமாவா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணிட்டு இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷனோட இருப்பாங்க. அண்ட் அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் ரொம்ப படிச்ச ஒரு பொண்ணா இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு அந்த ஊரோட செட் பண்ணி வாழ்ற அந்த ஒரு மைண்ட் செட்டே கிடையாது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப ஃபேஷனபிளா ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வச்ச ஒரு பொண்ணா இருப்பாங்க. அவங்க வந்து பயங்கர அழகாவும் இருப்பாங்க. ஸோ அதனாலவே அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இவங்கள வந்து ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தர் தான் நம்ம சப்பானி, பிளேட் பை உலக நாயகன் கமல்ஹாசன். அண்ட் அவருக்கு வந்து அந்த ஒரு பாசம் என்ன நடந்தாலும் அவங்க வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்பானிங்க, நீ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, பார்த்தாலும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ கூட அந்த ஒரு பாசம், அந்த ஒரு காதல் வந்து கொஞ்சம் கூட குறையவே குறையாது. இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு ஸ்டோரிக்கு இடையில தான் நம்மளோட வில்லன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கேரக்டர் ஆஃப் பரட்டையன் அண்ட் அவரோட கேரக்டர் இன்னைக்கு கூட வந்து ஒன் ஆஃப் த மெமரபிள் கேரக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமா. அதுல கூட இது எப்படி இருக்கு, அந்த ஒரு ஸ்டைல்ல வந்து அந்த ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைலாவே மாறிடுச்சு. நம்ம கூட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவரோட அந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா இட் ஹார்ட்லி கம்ஸ் ஃபார் 20 to 30 minutes. அண்ட் அந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ்லயே அவரோட அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப டீப்பா இருந்தது. ஸோ இவங்க 3 பேரும், அதுக்கப்புறம் அந்த வில்லேஜர்ஸ் அண்ட் ஸ்ரீதேவி அவர்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்கிற காந்திமதி அவர்கள் அவங்க ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு ஸ்வீட் 16 என்ற ஒரு விஷயம் வந்து எப்போ ஸ்ரீதேவி அவர்கள் என்ற அந்த மயில் கேரக்டர்ல ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊருக்கு ஒரு வெட்டனரி டாக்டர் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ற ஒருத்தர். பார்த்த உடனே ஸ்ரீதேவி அவர்களுக்கு அவர் மேல லவ் வரும். தட் இஸ் நாட் கால் லவ், ஆக்சுவலா நம்மளோட லாங்குவேஜ் சொல்லணும்னா இன்ஃபாக்சுவேஷன். அந்த ஒரு வயசுல வர ஒரு பப்பி லவ்வுக்கு பேர் தான் இன்ஃபாக்சுவேஷன். ஸோ பார்த்த உடனே காதல் வர அந்த ஒரு நேரத்துல அவங்கள ஆக்சுவலா எது சரி எது தவறுன்னு அவங்களுக்கு வந்து புரியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டாக்டர் வந்து நம்மள ஆக்சுவலா பியூரா நேசிக்கல, நம்மளோட உடலுக்காக தான் நம்மள வந்து யூஸ் பண்ணிருக்காரு, டைம் பாஸ்க்காக தான் நம்மள இவ்வளவு நாளா வந்து பழகிட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு அப்புறமா தான் ரொம்ப லேட்டா ரியலைஸ் ஆகும். அப்பதான் வந்து நம்மளோட இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வீணாக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் மயிலோட வாழ்க்கையில வந்து நிறைய டிராஜிக்கான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு எல்லாமே நம்ம சப்பானி தான். ஸோ அவங்களோட அந்த ஒரு பாண்டிங், அதுக்கப்புறம் காதல மாறுற அந்த ஒரு நேரம், அது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் கொஞ்சம் ஒரு டிராஜிக்கான ஒரு எண்டிங்கா மாத்திருப்பாரு நம்ம இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், which actually emphasizes. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 16 வயசுல நம்ம பண்ற இந்த ஒரு தவறுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரெப்பர்கஷன்ஸ் கண்டிப்பா இருந்தே தான் ஆகும். அண்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூரல்
விஷுவல் சப்ஜெக்ட்ல நிறையவே விஷுவல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சுது, எஸ்பெஷலி வித் நிவாஸ் அவர்களோட ஒளிப்பதிவுல. ஏன்னா அவரோட அந்த காட்சி அமைப்பு வந்து பயங்கரமா இருந்தது. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே வர பூக்கள், மரங்கள், குளம், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா வந்து போட்டோகிராஃபி மூலமா நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் பத்தி நம்ம சொல்லணும்னா, ஸ்டார்டிங் வித் த மெயின் த ப்ரொட்டாகனிஸ்ட் around which the story revolves, நம்ம ஸ்ரீதேவி அவர்கள். ஸோ மயிலு என்ற கேரக்டர்ல வந்து ரொம்பவே அழகா ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வயசு அப்போ 14-16 தான் இருக்கும். அண்ட் அந்த ஒரு லெவலுக்கு ஒரு மெச்சாரிட்டியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த லுக்ஸ் வைஸும் சரி, அவங்களோட கேரக்டர் வைஸும் சரி, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல வந்து ரொம்ப ஒரு ஒரு நைஃப் கேர்ள், வாழ்க்கையில நம்ம வந்து எது சரி எது தப்புன்னு தெரியாம வாழ்ற ஒரு பொண்ணு, அவங்களோட இமேஜினரி லேண்டே இருப்பாங்க. பொதுவாகவே நிறையவே பொண்ணுங்க பசங்க அந்த ஒரு வயசுல வந்து ரியாலிட்டியை வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்ணாத ஒரு ஒரு ஏஜ் தான் அது. ஸோ அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் அப்படின்னு நிறையவே விஷயங்கள் இமேஜின் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தரை நேசிக்கிறாங்க, அவர் வந்து உண்மையாவே நேசிக்கிறாங்களா அப்படின்னு தெரியாம கூட இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்ரீதேவி அவர்கள் ரொம்ப நேச்சுரலா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல சப்பானியை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சப்பானி பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுக்கு அப்புறமா, நமக்காக ஒருத்தர் இவ்வளவு பண்றாரே, நம்ம ஏன் அவரை வந்து நம்ம வாழ்க்கையா ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம சப்பானி கிட்ட போய் அவங்களோட ப்ரொபோசலை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சப்பானி ஊர்ல ரொம்ப கேலி பண்ணி பேசுற ஒரு கேரக்டர் மாதிரி இருப்பாரு. ஸோ நம்ம வந்து இனிமே சப்பானியை வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, அவரை வந்து ரொம்ப நல்லா வந்து அந்த ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட் போடுறது, முடியெல்லாம் வெட்டி ரொம்ப அழகா வந்து சீப்பெல்லாம் போட்டு, இனிமே இந்த சீப்பு நீ வச்சுக்கோ, பாக்கெட்லயே வச்சிருப்பாரு சப்பானி. உன் பேர் வந்து கோபாலகிருஷ்ணன், இனிமே உன்னை யாராவது சப்பானின்னு கூப்பிட்டா சப்புன்னு அரைஞ்சிடு, அந்த மாதிரிலாம் அவங்க டிப்ஸ் கொடுத்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை வந்து போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டயும் நீ கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சப்பானியோட கேரக்டரோட அந்த மொத்த ட்ரேட்டே மாத்தி வைக்கிற ஒரு கேரக்டர் தான் மயிலு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ரீதேவி அவர்கள் ஹேட் கான் இன்டு த கேரக்டர், அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும். அடுத்த மெயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம சப்பானி, நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தி அடுத்ததான் பேசிடலாம். ஸோ சப்பானியோட கேரக்டர்ல உலக நாயகன் கமல்ஹாசன், பீட் த பாடி லாங்குவேஜ், த ஸ்டைல் ஆஃப் வாக்கிங், டைலாக் டெலிவரி, இல்ல மொத்த அந்த கெட்டப்பே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இவர் தான் சிகப்பு ரோஜாக்கள்ல ஒரு வெஸ்டர்னைஸ்ட் மேனா நடிச்சிருந்தாரா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் பண்ற மாதிரி இந்த ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு அமைச்சு கொடுத்திருந்தாங்க. அண்ட் அவர் அப்பப்ப அந்த லிப் பண்ணி நடக்கிற அந்த ஒரு ஸ்டைல் வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா நம்ம த்ரூ அவுட் அதே ஒரு கேரக்டர் இதுலயே இருக்கணும். ஸோ அப்படியே நம்ம நடந்து பழகும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் when we get back to normal, ஸோ அது வந்து எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்காரு நம்ம கமல்ஹாசன் சார், அதை நம்ம கண்டிப்பா பாராட்டணும். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னதான் இந்த மாதிரி இன்சல்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு பாசம் டுவர்ட்ஸ் மயிலு அவர் வந்து விடவே விட மாட்டாரு. இந்த மாதிரி டாக்டருக்கும் இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கோவப்படுவாரு. அந்த கோவத்துல கூட இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு, நம்ம லவ் பண்ற ஒரு பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்றாரு அப்படின்னா நம்ம வந்து கோவமா தானே ட்ரீட் பண்ணுவோம். ஆனா நம்ம சப்பானி அந்த மாதிரி கிடையாது. நீங்க வந்து லவ் பண்ணாலும் பண்ணுங்க, ஆனா நான் உங்களை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு he has that affectionate bonding towards her. அது வந்து towards எண்டு வரைக்கும் அது வந்து மாறவே மாறாது. நம்ம மயில எப்படி ரொம்ப நைவான ஒரு கேர்ளா இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம சப்பானி கூட கொஞ்சம் இம்மெச்சூரா நடந்துப்பாரு. அவர் வந்து நிறையவே அந்த நாலேஜ், அந்த உலகம் வந்து எப்படி இருக்கும், எப்பவுமே கேலி பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்கள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாது. இன்கேஸ் தெரிஞ்சா கூட அவரால் வேற எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் he isn't that strong to face people who come against him. ஸோ ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து நான் ஹைலைட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். பரட்டைனுக்கு எல்லா சனிக்கிழமையும் மசாஜ் பண்ற ஒரு வேலை நம்ம சப்பானி பாப்பாரு. ஸோ அந்த ஒரு வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் காசு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பரட்டைன் ரொம்ப வம்ப் பண்ணிட்டே இருக்கும் போது ரொம்ப பாவப்பட்டவர் கேட்பாரு, காசு கொடு, ஆத்தா ஒய்யும் சந்தைக்கு போகணும் அப்படின்னு ரெப்பிட்டேட்டிவா அதுவே சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அதுக்கு மேல வேற எதுவுமே பண்ண முடியாது. அவர் கொஞ்சம் கூட குரல் ஏத்தி பேசினா நம்ம பரட்டைன் வந்து காலி பண்ணிடுவாரு அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து
குழந்தைத்தனமா வந்து கெஞ்சி எனக்கு காசு தா ஆத்தாவையும் நான் சந்தைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு ஒரு சீன்ல நம்ம டாக்டர் இந்த மாதிரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு மயில் வந்து ஹாப்பி அப்படின்னு அந்த காத்தாடி மேல எழுதி அவங்க பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு காத்தாடியை போய் நீ வந்து டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம மயில் சப்பானி கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அப்போ வந்து ஹாப்பினா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டாக்டர் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவாரு. ஸோ நம்ம சப்பானி வந்து அதை அப்போ நம்ம மயில் வந்து நம்மள லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு என் மேல ஹாப்பி, அதாவது மயில் என்ன காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ரிப்பீட்டடா சொல்லிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட அவருக்கு இது வந்து நம்மள யூஸ் பண்றாங்க, நம்ம லவ் பண்ற பொண்ணே நம்மள யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி கூட ஒரு தாட் அவர் மைண்ட்ல வரவே வராது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து சப்பானி டு கோபாலகிருஷ்ணன் டிரான்ஸ்ஃபர் ஆகும் போது மயில் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, உன்னை யாரு சப்பானின்னு கூப்பிட்டா நீ சப்புன்னு அரைஞ்சிடு. ஸோ அவர் வந்து அதே மாதிரி டீ குடிக்க போகும்போது இந்த மாதிரி எனக்கு டாக்டர் சொல்லியிருப்பாரு, டே சப்பானி, டே இங்க வாடா, டே சப்பானி அப்படின்னு கூப்பிடும் போது பழையன்னு அடிச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மயில் வந்து கேட்பாங்க, என்னாச்சு என்னாச்சு, இந்த மாதிரி டாக்டர் என்ன சப்பானின்னு கூப்பிட்டாரு, நான் அப்படியே அரைஞ்சிட்டேன் அப்படின்னு. எப்படி அரைஞ்ச, நான் பலாருன்னு அரைஞ்சேன், எப்படி அரைஞ்ச பலாருன்னு அரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது முறை கேட்கும் போது அவர் வந்து மயில அரைஞ்சிருவாரா. அதுக்கப்புறம் அவர் வந்து ரியலைஸ் பண்ண, ஐயோ நான் அடிச்சுட்டேனே. சோ மயில அந்த ஒரு விஷயத்துல வந்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த டாக்டர் அவங்கள செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. சோ சப்பானி வந்து அவங்களோட அந்த ரிவெஞ்ச் வந்து பழி முடிச்சுட்டாரு, அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல இருக்கும். அந்த டாக்டர் அறையிற சீன்லயே நம்ம பரட்டை கூட டே சப்பானி ரொம்ப கோவப்பட்டு, என்ன தைரியம்டா உனக்கு, நீ வந்து கை ஓங்குவியா அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம பரட்டேனை கூட அடிக்கிற அளவுக்கு நம்ம கோபாலகிருஷ்ணன் வளர்ந்து வந்திருப்பாரு. சோ பரட்டேனை அடிச்சதுக்கு அப்புறமா இது எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிற அந்த விதம் வந்து பயங்கர ஒரு அப்ளாஸ் வாங்குச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நான் அந்த ஒரு சீன் பார்க்கும்போது எனக்கே கை தட்டின போல இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இருந்தது. பரட்டேன் வந்து அந்த ஒரு அரை வந்ததுக்கு அப்புறமா ஷாக் ஆகி போய் நிப்பாரு பாருங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சப்பானி அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இவ்வளவு தைரியம், அந்த பொண்ணு வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணி ஒரு தைரியம் கொண்டு வந்திருக்கா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சோ நம்ம பரட்டேன் சொல்ற டைலாக் வந்து சப்பானி ஒரு நாள் சொல்லும் போது தட் difference was amazing. And coming to our Paratan played by superstar Rajinikanth sir. So இந்த படத்துல வந்து ஒரு டெரிபிக் வில்லனா நடிச்சிருந்தாருன்னு சொன்னோங்க. லைக் ஐ செட் பிஃபோர், அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவ்வளவா இல்லைனாலும் அவருடைய அந்த கேரக்டர் பரட்டேன், அவர் சொல்ற அந்த ஒரு ரெப்பரேட்டிவ் டைலாக் இது எப்படி இருக்கு, அது வந்து இன்னைக்கு கூட ஒரு ட்ரேட் மார்க்கா மாறி இருக்கு. அண்ட் ஒரு சீன்ல வந்து ரொம்ப நம்ம பார்க்கும் போதே கடுப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மயிலுக்கு பொண்ணு பார்க்கும் போது இந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து மயிலை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லி தப்பான ஒரு விஷயம் வந்து பரவிட்டு அப்போ கவுண்டமணி அவர்கள் அண்ட் இன்னொருத்தர் கூட இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தப்பான ஒரு நியூஸ் சொல்லிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தம் பார்க்க வந்தவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவுண்டமணி அவர்கள் சொல்லுவாங்க, பத்த வச்சுட்டே பரட்டை அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பத்த வைக்கிற வேலையில நம்ம பரட்டைன்னு சூப்பரா பாப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ரேப் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ற அந்த ஒரு சீன் அண்ட் ஒரு வில்லுத்தனமா, ஏன்னா மயில் வந்து அவங்க மேல காரி துப்பி போயிருவாங்க. ஸோ அந்த சீன் அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது கொஞ்சம் கூட ஆர்டிபிஷியலான ஒரு விஷயமா நம்மளுக்கு வந்து தெரியல. ஏன்னா பாரதிராஜ் அவர்கள் அவரோட ஆக்டர்ஸோட அந்த ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பாராட்டணும். கலைமணி அவர்கள் 16 வயதிலே படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருந்தாரு. டைலாக்ஸ் பிளேட் ஒன் ஆஃப் த மேஜர் ஹைலைட்ஸ் இன் தி ஃபில்ம். ஒரு சில டைலாக்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அந்த டாக்டருக்கும் நம்ம மயிலுக்கும் ஒரு பிரேக்கப் நடக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம டாக்டர் அவரோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் ஊருக்கு போறாரு. போற வழியில வந்து மயில் ஐயோ இப்படி தப்பா நடந்துச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து மயில் என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த மாதிரிலாம் இல்லை, உங்களுக்காக தானே நான் என்னோட டீச்சர் வேலையை நான் விட்டுட்டு நான் வந்தேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே, இப்போ என்னை விட்டுட்டு நீங்க இன்னொருத்தங்க கல்யாணம் பண்ணா என்ன நான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் பின்னாடி ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் வந்து பேசும்போது அவர் சொல்ற அந்த ஒரு டைலாக், அப்போதான் நம்ம மயிலுக்கு வந்து அந்த ஒரு ரியலைசேஷன் ஆகும். ஓகே, அப்போ இவ்வளவு நாளா வந்து நம்மள அவர் வந்து உண்மையாவே நேசிக்கல, அவர் சொல்ற மாதிரி என்னோட அந்த ஒரு 16 வயசுக்காக தான் நேசிச்சிருக்காரு. ஏன்னா அப்போ அந்த டைலாக் அவர் சொல்லியிருப்பாரு டாக்டர், இப்ப கூட நான் லைக் பண்றது உன்னை இல்ல, உன்னுடைய அந்த 16 வயசு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தட் ஏஜ், அந்த ஒரு டெடிகேட்டான ஒரு வயசுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து ரொம்பவே டீப்பா எம்பசைஸ் பண்ணியிருந்தாங்க.
இந்த ஒரு சீனை தொடர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காந்திமதி அவர்கள், அதாவது அவங்களோட அம்மா வந்து மயில ரொம்ப திட்டிட்டு இருப்பாங்க. என்னடி பண்ணிருக்கேன், என்னடி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு ரொம்ப கத்துவாங்க. ஏன்னா அந்த ஒரு கிராமத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட ஊர் ஃபுல்லா பேசுற மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்ப கூட அவங்களுக்கு ஒரு சக்காலத்தி கூட இருப்பாங்க எதிர் வீட்டுல. சோ இந்த மாதிரி இந்த ஈவ்ஸ் ட்ராப் பண்றது, ஒட்டு கேக்குறது, அதுக்கப்புறம் அதே ஒரு விஷயத்த ஊர் ஃபுல்லா போய் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையவே நடக்கும். சோ நம்ம காந்திமதி அவர்கள் ஒரு அம்மாவாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இன்கேஸ் அவங்க செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிருக்காங்களா, அதெல்லாம் கேட்கும் போது ஸ்ரீதேவி அவர்கள் வந்து ஒரு கோவமான ஒரு ஒரு ரேஜிங் ஃபேஸ்ல மாறிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு அம்மாவா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து உருகிடுவீங்கன்னு சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என் அப்பனுக்கு பிறந்தது நீ நம்புறியா, நீ நம்புறனா நான் கெட்டு போகலன்னு கூட நீ நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸா எம்பசைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஷீ இஸ் ஸ்டில் பியூர், ஷீ இஸ் ஸ்டில் அ வெர்ஜின். அவங்களோட அந்த ஒரு வெர்ஜினிட்டி வந்து இன்னும் அவங்க போகல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க பதிவு பண்றதுக்கு வேற அவங்களுக்கு வேற ஸ்டான்ஸா கிடைக்கல. சோ அது சொல்லிதான் ஆகணும். சோ அப்பதான் அவங்களோட அம்மாக்கு வந்து ஓகே நம்ம பொண்ணு இன்னும் நம்மளோட பொண்ணா தான் இருக்கா, அவங்களோட அந்த ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூஸ் வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணல, விட்டு கொடுக்கலன்ற ஒரு விஷயம் வந்து ஆஸ் அ மதரா வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு சில டைலாக்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஓப்பனிங் சீன் கண்டிப்பா நம்ம சொல்லணும். ஏன்னா படத்தோட ஆரம்பமே அந்த ஒரு ஓப்பனிங் சீன் அந்த நான் லீனியர் ஃபார்மேட்ல தான் ஆரம்பிக்கும். சோ ஸ்டார்டிங்ல காட்டுற அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஸ்ரீதேவி அவர்கள் நின்னுட்டு ரொம்ப ஏக்கத்தோட பாக்குற ஒரு பார்வை, சோ அந்த ஒரு சீன்ல வர அந்த டைலாக் வந்து ரொம்பவே எம்பசிஸ் கொடுத்த ஒரு டைலாக்னு சொல்லணும். யார் வரவையோ எதை நோக்கி ஏக்கத்தோட காத்திருக்கிறது இந்த இளம் விழிகள், கார்கால மேகமாக மாறி நிற்கும் இந்த விழி மேடையில் ஏதோ ஒரு சோக காவியத்தின் சுவடுகள் தெரிகிறதல்லவா? அந்த சுவடுகளின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பினும் இறந்த காலம் ஒரு இனிமையான ராக மாளிகை. இந்த ஒரு டைலாக் வாய்ஸ் ஓவரா வரும்போது ஸ்ரீதேவி அவர்களோட கண்களை வந்து எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த கார்காலம் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த கண்கள்ல ரொம்ப ஆழமா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இனிமையான ராக மாளிகை என்ற அந்த ஒரு லைன் வரும்போது ஸ்ரீதேவி அவர்கள் கொலுசு போட்டு சந்தோஷமா ஓடுற மாதிரி அந்த ஒரு காட்சி. சோ அந்த 16 வயது நிலை அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்மளுக்கு குட் டைம்ஸும் இருக்கும், பேட் டைம்ஸும் இருக்கும். நம்மளோட அந்த கமிங் ஆஃப் ஏஜ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கேரக்டரோட வல்னரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்ன்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஓப்பனிங் சீன்ல வர அந்த டைலாக்லயே நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் சீன்ல இந்த டைலாகோட அந்த செந்தூர பூவையோட ஒரு சேட் வெர்ஷன் கூட நம்ம கேட்கலாம். செந்தூர பூவே இந்த படத்தோடைய ஒரு தீம் மியூசிக், ஒரு தீம் சாங்கா மாறி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்ரீதேவி அவர்கள் அடிக்கடி பாடுற அந்த ஒரு பாட்டு இந்த செந்தூர பூவே. மயில ரொம்ப சோகமாவோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது இந்த ஒரு பாட்டு தான் பிளே ஆகும். ஸோ ஓப்பனிங் சீன்ல மயில ரொம்ப சோகமா ஏதோ ஒரு ஏக்கத்தோட பாக்குறாங்க. சோ அப்போ அந்த செந்தூர பூவே பிளே ஆகும்போது அதோட ஃபீலிங் வந்து ரொம்ப சோகமாவே இருக்கும். ஆனா அட் த சேம் டைம் அவங்க சந்தோஷமா இருக்கும் போது செந்தூர பூவே பாடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தூர பூவே செந்தூர பூவே ஜிலென்று காற்றே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. ஸோ இது வந்து ஹை பிச்ல பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா. எனக்கு ஹை பிச்லாம் வராது, ஸோ அதனாலதான் பேஸ்ல பாடினேன். ஸோ அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்ல கூட ஸ்ரீதேவி அவர்களோட அந்த ஃபேவரட் பாட்டு பாத்தீங்கன்னா இந்த செந்தூர பூவே தான், which shows the nativity of the rural life in தமிழ்நாடு. ஸோ அந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. சினிமாகிராஃபி பார்த்துட்டோம், டைலாக்ஸ் பார்த்துட்டோம். நவ் கமிங் டு மியூசிக். இசைஞான இளையராஜா அவர்களோட மியூசிக் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த படம் ஒரு எவர் கிரீன் படமா நம்மளுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு இந்த இசை கூட இன்னைக்கு எவர் கிரீனா இருக்கு. நான் சொன்ன அந்த செந்தூர பூவை பாட்டோட ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு, அதுக்கப்புறம் படத்துல வர மீதி 3 பாடல்கள், அண்ட் அந்த லைக் அந்த கிரவுண்ட்ல நடக்கிற அந்த ஒரு ஃபெஸ்டிவல், அந்த மஞ்சள் போட்டு மஞ்சள் தண்ணி போட்டு எல்லாரும் மேலே ஊத்துற அந்த ஒரு அதுக்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூ இருக்கு. அந்த ட்ரெடிஷனல் வேல்யூவை கூட எம்பசைஸ் பண்ண வகையில அந்த ஒரு பாட்டு எல்லாமே இளையராஜா அவர்கள் அந்த இளம் வயசுக்கான அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு ரீடேட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களோட முதல் படத்துல நம்ம ஒரு புது கான்செப்ட் கொண்டு வரலாமேன்னு சொல்லிட்டு பொதுவாகவே நம்ம ஓப்பனிங் கார்டுல வந்து நம்ம கேரக்டர்ஸோட பேர் போடாம ஆக்டர்ஸோட பேர் தான் போடுவோம். ஆனா நம்ம பாரதி ராஜா அவர்கள் கேரக்டர் பேர் போட்டு நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்தினாரு. ஸோ சப்பானி, மயில், பரட்டையன், குருவம்மாள், சத்யஜித் அந்த மாதிரி தான் அவர் போட்டிருப்பாரு. தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் அதை தொடர்ந்து தான் அவரோட மற்ற படங்கள்ல கூட எக்ஸாம்பிள் கீழே புகும்
போகும் ரயில்ல இந்த ரயிலில் இடம்பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் போட்டிருப்பாரு. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹிஸ் ட்ரைட் அ லாட் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இட்செல்ஃப். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் விஷயத்துக்கும் அவ்வளவு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கூட இந்த ஒரு படத்துல வந்து காட்டியிருக்காரு. ஒரு சில சீன் வந்து நான் ரெஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு ஒரு சீன் வருது. நம்ம ஸ்ரீதேவி அவர்கள் மாம்பழம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சப்பானி வந்து பேசும்போதே அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட மாம்பழம் கொட்டை எடுத்து அப்படி வெளியே தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த மாம்பழம் வந்து அதுக்கப்புறம் ஒரு மரமா வளர ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்பர் ஒன், the change in time, அந்த டைம் பீரியட் மாறுற ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஒரு மாம்பழம் கொட்டை மட்டும் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு இலை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து மரம் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு காட்டல. அது லைட்டா வளர்ற ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொரு ஃப்ரேஸ்ல நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இவ்வளவு வருஷங்கள் வந்து தாண்டி இருக்கு. இன்னும் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு. இவங்களோட அந்த வல்னரபிலிட்டி, அந்த கமிங் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர் கூட இன்னும் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது ஒரு மாம்பழம் கொட்டை மூலமா நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அது கிராஜுவலா டெவலப் ஆகும். அந்த ஒரு விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு ஃபாண்ட்னஸ், அவங்களோட பாண்டிங் கூட டெவலப் ஆகுது. இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு இந்த ஒரு சீன் மூலமா நம்மளுக்கு டெபிக் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம சத்யஜித், அதாவது நம்ம டாக்டர் வந்து நம்ம மைல செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு சீன்ல ஸ்டார்டிங்ல வெல்கம்னு ஒரு நல்ல அழகா டெக்கரேட் பண்ணி கோலம் மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் செக்ஷுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரும்போது அந்த வெல்கம் எல்லாம் கழிஞ்சு போயிருக்கும். அதாவது அவங்களுடைய அந்த ஒரு வல்னரபிலிட்டி, அவங்களோட வெர்ஜினிட்டி வந்து ஆல்மோஸ்ட் மிஸ் ஆகுற ஒரு ஸ்டேட்ல தான் அவங்க வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அதை டெபிக் பண்ணும் வகையில தான் அந்த வெல்கம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீன், அந்த டாக்டருக்கும் மயிலுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது வெளியில இளநீர் வெட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது வெட்ட நம்ம டாக்டர் வந்து செக்ஷுவல் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எம்பிசிஸ் மூலமா ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. சண்டை நடக்கும் போது இந்த மாதிரி துணி கிழிக்கிற மாதிரியும் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஆப்ஸ்ட்ராக்ட் விஷயங்கள் வச்சு நம்ம பாரதிராஜ் அவருக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகான மீனிங்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிவாஸ் அவர்களோட அந்த ஃப்ரேம்ஸ், ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஒரு தனி ஒரு கதை இருக்கு, ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ ஆன் த ஹோல் ஆஸ் அ பிக்சரா நம்ம பார்க்கும்போது 16 வயதிலே ஸ்டில் ஃபீல்ஸ் சோ ஃப்ரெஷ். அண்ட் அந்த ஒரு டைம்ல இந்த மாதிரி ரூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் எல்லா யங் ஆக்டர்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும் வகையில வந்து இட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆஸ் த பெஸ்ட். ஸோ 16 வயது நிலையோட சின்ன ஃபில்ம் அனாலிசிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஹோப் யூ லைக் மை அனாலிசிஸ். அண்ட் இன்கேஸ் நீங்க இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆட் தெம். அண்ட் இஃப் யூ ஃபீல் லைக் வாட்சிங் திஸ் ஃபில்ம் அகேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கூட ஷேர் பண்றேன். யூ கேன் கிவ் இட் அ வாட்ச். இன்னைக்கான கேள்வி, கொஸ்டின் நம்பர் 1, 16 வயது நிலை படத்துக்கு எத்தனை நேஷனல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு? கொஸ்டின் நம்பர் 2, ஸ்ரீதேவி அவர்களோட கேரக்டர் மயிலு படம் பார்க்கறதுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து எவ்வளவு காசு கேட்பாங்க? கொஸ்டின் நம்பர் 3, ஒரு பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர் இந்த படத்துல ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு டப்பிங் பேசியிருக்காரு. அவர் யார்? சரியான பதில்களை மறக்காம V4U மீடியாவோட இன்ஸ்டா பேஜ்ல DM பண்ணுங்க. உங்க எல்லாரையும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் அனாலிசிஸோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரஸ் ரியாஸ்.